வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மாங்காய் இனிப்பு உப்பு காரம் கலந்த ரோல். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பச்சை மாங்காவை எடுத்து வச்சுருக்கேன். 4 மாங்காவை தோல் சீவி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். மாங்காவை கழுவி போட்டாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி மூடி வைக்கணும். குக்கர் மூடியாச்சு. மூட்டின வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். 2 விசில் வச்சு எடுத்து வச்ச மாங்காய் நல்லா ஜில்லுன்னு ஆயிட்டு. இனி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாங்காய் அரைச்சி வடிகட்டில் கொட்டியாச்சு. இது நம்ம எல்லாம் நல்லா சலிக்கணும். இதில் மாங்காவில் தும்பு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா சலிக்கிறது. சலிச்சதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிறத காமிக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். இனிப்பு எல்லாம் சேர்க்கணும். இதில் சர்க்கரை சேர்க்கணும். 1.5 கப்பு 1.5 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்கணும். நான் எடுத்த மாங்காய் புளிப்பு அதிகம், அதனால இவ்வளோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் மாங்காய் புளிப்பு கம்மியாக எடுத்தீங்கன்னா கம்மியாக சர்க்கரை சேருங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, பிளாக் சால்ட். பிளாக் சால்ட் இல்லைன்னா வீட்டில் உள்ள கல் உப்பு போட்டுக்கலாம். சாட் மசாலா 1 ஸ்பூன். சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க. உப்பு காரம் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பதத்தில் இருக்கணும். இதில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல. இதை நம்ம ஒரு தட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். எண்ணெய் பூசி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றணும். தட்டில் ஊற்றி இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றணும். நாலு கட்டில் ஊற்றி வச்சாச்சு. இது கரண்டியை வச்சு தேய்க்கக்கூடாது. அந்த கரண்டிலேருந்து ஊற்றி இப்படி நம்ம இப்படி பண்ணாலே போதும். அப்படி ஒட்டிக்கணும். இதை நம்ம 2 நாள் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கீத்து போட்டு ரோல் பண்ணலாம். இதுதான் பச்சை மாங்காய் இனிப்பு ரோல். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மாங்காவை காய்ச்சி ஊற்றி வச்சோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம பீஸ் போட்டு ரோல் பண்ண வேண்டியதான். இந்த மாங்காய் சீசனில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் சொல்லிக்கிறது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது நம்ம வீட்டிலே சூப்பராக எளிமையான முறையில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரோல் மாதிரி மடக்கியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணியும் கொடுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.